Hello everyone, welcome to All About English. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டயட்டில் இருக்கிறீர்களா? இது வந்து ஒரு கொஷின் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த சென்டென்ஸு. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்டு எது வேர்புன்னு பார்க்கணும். இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வந்து நீங்கள், இருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் வேர்பு. இப்போ இது இங்கிலீஷில் எப்படி வரும்? நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இருக்கிறீர்கள்னு எடுத்துக்கோங்க. அப்போ அது வந்து எப்படி இங்கிலீஷில் வரும்? யூஆர்ங்கிறது தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அதை கொஸ்டினாக கேட்கும்போது ஆர் யூ அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் ஆர் யூ. டயட்டில் அப்படிங்கிறது என்னது? டயட் இல்லைன்னு வரனால ஆன டயட். ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கிறீர்களா அப்படின்னா ஆர் யூ ஆன் அ டயட். அடுத்த கொஷின் பாருங்கள். நீ என்ன சமைக்க போகிறாய்? இதுவும் ஒரு கொஷினில் தான் இருக்குது, கொஷின் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதில் சப்ஜெக்ட் என்ன? நீ. இதில் வந்து வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறது தான், சமைக்கிறது தான் இதில் வேர்பு. இதில் என்ன கேட்டிருக்காங்க? சமைக்க போகிறாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போகிறாய் அப்படிங்கிறதுக்கு என்ன ட்ரான்ஸ்லேட் ஆகும் இங்கிலீஷ்லனா கோயிங் டு. ஸோ நீ சமைக்க போகிறாய் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு குக். ஓகே, அது நீ சமைக்க போகிறாய் அப்படிங்கிற சென்டென்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும்? யூ ஆர் கோயிங் டு குக். இங்கே வந்து கொஷினாக இருக்குது, நீ என்ன சமைக்க போகிறாய் அப்படிங்கும்போது என்னங்கிறதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ வாட். யூ ஆர் கோயிங் டு குக்கை வந்து நம்ம கொஷினை எழுதும் போது ஆர் யூ கோயிங் டு குக் அப்படின்னு மாற்றிக்கணும். அப்போ வாட் ஆர் யூ கோயிங் டு குக்? இன்று இரவு பிரியாணி சாப்பிடலாம். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வேர்ப் இது சாப்பிடலாம். அப்போ அது எப்படி வரும் இங்கிலீஷ்லனா லெட்ஸ் ஈட் இல்லைனா லெட்ஸ் ஹாவ். லெட்ஸ் ஹாவ் என்ன சாப்பிட்லாம்? பிரியாணி. ஸோ லெட்ஸ் ஹாவ் பிரியாணி. இன்று இரவு அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக இங்கிலீஷில் டுநைட் அப்படிம்பாங்க. டுடே நைட்டை வந்து டுநைட். ஸோ லெட்ஸ் ஹாவ் பிரியாணி டுநைட். நான் அதை எப்படி சமைப்பது? எப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு வரும். கொஷின் வேர்டு தான் எப்பயும் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஹவ். இதில் சப்ஜெக்ட் என்ன? நான். சமைப்பது அப்படிங்கிறது தான் வேர்பு. ஸோ ஹவு டூ ஐ, இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கனால ஹவு டூ ஐ குக். அதைக்கு வந்து இட். ஹவு டூ ஐ குக் இட். எனக்கு காரமான உணவு பிடிக்கும். ஸோ இதில் என்னது? எனக்கு பிடிக்கும். இது எப்படி எழுதணும்? ஐ லைக் இல்லைனா ஐ லவ் இல்லைனா ஐ லவ் ஆர் ஐ லைக் எதனால எழுதலாம். ஐ லைக் காரமான உணவு. காரமானனா ஸ்பைசி. உணவு ஃபுட். ஐ லைக் ஸ்பைசி ஃபுட். நீங்கள் எப்போதாவது சாப்பிட்டிருக்கிறீர்களாங்கிறதுக்கு வந்து ஹாவ் யூ எவர் ஈட்டன். கொரியன் ஃபுட். நீங்கள் அடிக்கடி ஜங்க் உணவு சாப்பிடுகிறீர்களா? நீங்கள் சாப்பிடுகிறீர்களா அதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்? டூ யூ. அடிக்கடினா ஆஃபன். ஈட் ஜங்க் ஃபுட். டு யூ ஆஃபன் ஈட் ஜங்க் ஃபுட்? நீங்கள் கடைசியாக உணவகத்தில் எப்போது சாப்பிட்டீர்கள்? எப்போதுங்கிறது தான் கொஷின் வேர்டு. ஸோ வென் டிட் யூ, இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குல்ல, சாப்பிட்டீர்கள் அப்படிங்கிறனால டிட் யூ. லாஸ்ட் கடைசியாக. ஈட் அட் அ ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டில் உணவகத்தில்ங்கிறனால அட். வென் டிட் யூ லாஸ்ட் ஈட் அட் அ ரெஸ்டாரண்ட். நீங்கள் எந்த காய்கறியை அதிகம் விரும்புகிறீர்கள்? எந்த காய்கறி? விச் வெஜிடபிள்
அதிகம் விரும்புகிறீர்கள். Do you like most? Which vegetable do you like most? இன்று காலை காபி குடித்தீர்களா? குடித்தீர்களா? Did you drink? பாஸ்ட் டென்ஸில் இருக்குல்ல. காஃபி this morning. இன்று காலைக்கு this morning. Did you drink coffee this morning?